மக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். The Chennai Silks in Mega Summer Sale. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒத்து வரும் ராசிகள். இவங்க உங்களோட இருந்தா உங்க வாழ்க்கையில எதை பத்தி பயப்பட தேவையில்லை. என்றால் எதை சொல்லுவீங்க? நீங்க மற்றவர்கள் மனதில் இருக்கக்கூடிய நெருப்பை தூண்டுபவர்கள். நீங்க ஒரு அட்வைஸ் பண்ணீங்கன்னா யார் வேணா பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்புடைய நீங்க நெருப்பு ராசியோட தானே சேரணும், அதானே லாஜிக்கு. அப்படின்னா உத்திராடம் சூரியன் நட்சத்திர பரல் கொடுத்துருக்காரு. மேஷத்துல பாருங்க கிருத்திகை சூரியன் நட்சத்திர பரல் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சிம்மம் பார்த்தீங்கன்னா உத்திரம் சூரியன் நட்சத்திர பரல் கொடுத்துருக்காரு. இதுல ஒரு விஷயம் பாருங்க, உங்கள்கிட்ட இந்த கேதுவோட லாஜிக் என்ன? கேதுவோட லாஜிக் அப்படின்னா அந்த தனுசு ராசிக்கும் மேஷத்திற்கும் பெரும்பாலும் பாருங்க திருமண வாழ்க்கையை ஒரு லைஃப்க்கு அப்புறம் 2 அப்படிலாம் சொல்லலாம். ஸோ இந்த புதன் தான் உங்களை இந்த மாதிரிலாம் கெடுத்து விடுறது. இந்த புதன் என்னென்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆயில 1 2 3 4 புதன் கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி விருச்சிகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்ட 1 2 3 4 புதன் சாரம் கொடுத்துருக்காரு. இந்த புதன் நட்சத்திர பரல் கொடுத்த யாருமே உங்களுக்கு ராகு ரொம்ப செட் ஆகும். ஏன்னா அவர் வந்து எதையும் விரித்து சொல்றது ராகுவுடைய குணம் என்பதால் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மேட்சிங்கில் சில மேட்ரஸ் மிஸ் ஆகுது. நம்ம பார்ட்னர் இந்த நீங்கள் சொன்ன அந்த நெகட்டிவ் ராசியில் ஒன்று ராசியாக இருக்காரு. நம்மளுடைய பிஸ்னஸ் துவங்கி வச்ச பணம் கொடுக்குற ஃபினான்சியர் இந்த ராசியில் இருக்கார். அப்போ பணம் வராது அவ்வளோதானா என்று நீங்கள் நினைக்கிறீங்க காது. ஆக உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான 3 ராசி எதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பார்க்காத விஷயமே கிடையாது சார். ஆனால் சில பேர் என் லைஃப் வந்ததுக்கப்புறம் தான் சார் என் லைஃப் எப்படி ஆச்சு சார். நான் நல்லா போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஒருத்தர் வந்தார், ஷேர் மார்க்கெட் பண்ணினார், இது பண்ணினார், இழந்த காசெல்லாம் போயிடுச்சு சார், கையில் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் யாருக்கு நடக்குது, ஏன் நடக்குது? அதை பார்க்கும்போது சில ராசியோட செட் ஆகுது, சில ராசியோட செட் ஆக மாட்டேங்குது. இவங்களால் இவங்களுக்கு நன்மை கிடைக்குது சார், இவங்களால் இவங்களுக்கு வெறும் தீங்கு மட்டும்தான் கிடைக்குது. அது என்ன லாஜிக்? இந்த பிரபஞ்சம் என்ன ஒரு கணக்கு வச்சிருக்கு என்பதை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒத்து வரும் ராசிகள். இவங்க உங்களோட இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எதை பற்றி பயப்பட தேவையில்லை. என்றால் எதை சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போது தனுசு ராசிக்காரங்களோட இயல்பு நிலையை நம்ம யோசிக்கிறோம். இயல்புனா என்ன? உங்கள் குணம். பொதுவாகவே நீங்கள் கொஞ்சம் எதையும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆளாக இருப்பீங்க. காரணம் என்னென்னா, இதை பற்றி பிறப்பு ராசி பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அப்போது நீங்கள் நெருப்பு ராசி என்று அழைக்கப்படுகிறீர்கள். மேஷமோ அல்லது சிம்மமோ இது மாதிரி நீங்களும் ஒரு நெருப்பு ராசி. நெருப்பு ராசிகள் இந்த உலகத்தில் 3 இருக்குது. இந்த 12 ராசிகளில் 3 பேர் நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க. ஒன்று சர நெருப்பு ராசி, அது பேர் மேஷம். இன்னொன்று ஸ்திர நெருப்பு ராசி, அது பேர் சிம்மம். நீங்கள் உபய நெருப்பு ராசி, உங்கள் பேர் தனுசு. என்ன வித்தியாசம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இது ஒரு ஆழமான பாயிண்ட். சர நெருப்பு ராசி தானாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். மேஷம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எரியுதுன்னே தெரியாது, அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போது அவங்க வந்து அவங்களுடைய அந்த அக்னினாலே அவங்க ரொம்ப டென்ஷன் பார்ட்டியாக அறியப்படுகிறார்கள். ஸ்திர நெருப்பு ராசி சிம்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம வீட்டில் இருக்கிற நெருப்பு மாதிரி. அது நம்ம வீட்டோட பயன்படுத்திக்கிறோம். ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு நபர்களுக்கு மட்டும்தான் பயன்படும். நீங்கள் தனுசு ராசி உப்பய நெருப்பு ராசி. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு கை விளக்கை போல, எப்படி நீங்கள் ஒரு தூண்டு தீபம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தீபம் மாதிரியான ஆள் நீங்கள். உங்களால் மற்றவர்களுக்கு நன்மை. நீங்கள் மற்றவர்கள் மனதில் இருக்கக்கூடிய நெருப்பை தூண்டுபவர்கள். நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணிங்கன்னா யார் வேணால் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்புடைய நீங்கள் நெருப்பு ராசியோடு தானே சேரணும், அதானே லாஜிக்கு. அப்படின்னா உங்களுக்கு மேஷமும் சிம்மமும் ரொம்ப க்ளோஸ். உங்களுக்கு இதை விட எளிமையாக சொல்ல முடியாது. உங்களுக்கு அழகாக சொல்லிட்டேன். நெருப்பு ராசியோடு தான் சேரும் என்பதால் இந்த இனத்தோடு சேரும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு லாஜிக். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ராசியோடு சேரும்னு எனக்கு தெரியும். ஸோ அப்போது தனுசு ராசிக்காரர்கள் மேஷத்துடனும் சிம்மத்துடனும் ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க. அவ்வளோதான். அதுக்கு காரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை நம்ம ஆழமாக போய் பார்க்குறோம். என்ன பார்க்கும்போது இந்த நட்சத்திர பரலை பற்றி பார்க்கும்போது தனுசில் பாருங்கள் உத்திராடம் சூரியன் நட்சத்திர பரல் கொடுத்துருக்காரு. மேஷத்தில் பாருங்கள் கிருத்திகை சூரியன் நட்சத்திர பரல் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சிம்மம் பார்த்தீங்கன்னா உத்திரம் சூரியன் நட்சத்திர பரல் கொடுத்துருக்காரு. இதில் ஒரு விஷயம் பாருங்கள், உங்கள்கிட்ட இந்த கேதுவோட லாஜிக் என்ன? கேதுவோட லாஜிக் அப்படின்னா அந்த தனுசு ராசிக்கும் மேஷத்திற்கும்
சிம்மத்திற்கும் உள்ள லாஜிக், இவங்க 3 பேரையுமே கேது கனெக்ட் பண்ணுறார். அதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். காலபுருஷனுக்கு 5வது இடம், கேதுவுக்கு 5ஆம் இடம்னா ரொம்ப பிடிக்கும் என்பதால் நீங்கள் உங்கள்கிட்ட மூலம் இருக்குது 1 2 3 4 கேது, அவர்கிட்ட அஸ்வினி 1 2 3 4 இருக்குது, வேறு மேஷம், இந்த பக்கம் சிம்மத்தில் உங்களுக்கு மகம் இருக்குது 1 2 3 4. ஆகையால் நீங்கள் 3 பேரும் கனெக்டடாக இருக்கீங்க. ஆக எதை தொட்டாலும் சிம்மத்தை தொடலாம், எதை தொட்டாலும் மேஷத்தை தொடலாம், இவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். சூப்பர், ரைட். ஒத்து வராத ராசி எது உங்களோட செட்டே ஆகாது. நெருப்புக்கு நீர் தான் எதிரி, சிம்பிள், அவ்வளோதான். இந்த லாஜிக்கோட வாங்க நீங்கள் ஒரு நெருப்பு ராசிங்கிற லாஜிக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கண்டினியூட்டி புரியும். நெருப்புக்கு நீர் தான் எதிரி என்பதால் நீர் ராசிக்காரங்க யார்? மீனோ, கடகம், விருச்சிகம், இது 3 உங்களுக்கு செட் ஆகாது. இதெல்லாம் நீர் ராசி. இதில் ஒரு லாஜிக் பாருங்கள். இந்த இவர் 4, கடகம் 8, விருச்சிகம் 12, 8 கூட 12 கூட டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு எதிரி தான் என்றும் நீங்கள் பொருள் கொள்ளலாம். ஆனால் லாஜிக் இதுதான். இப்போது இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே இருக்கிற நுட்பத்தை பாருங்கள், இறைவனுடைய படைப்பை பாருங்களேன். இதற்குள்ளே இருக்கிற நுட்பம் ஏன் இது செட் ஆக மாட்டேங்குது என்றால், உங்களுக்கு 7க்குடைய புதன் பாதகாதிபதி. எப்படி? தனுசுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் ஒரு உபயராசின்னு சொன்னேன், உபய நெருப்பு ராசின்னு சொன்னல. அப்போ உபயன்னா 7க்குடையவன் பாதகாதிபதினு அர்த்தம். அப்போ உங்களுக்கு 7க்குடையவன் யாரு? புதன். புதன் உங்களுக்கு பாதகாதிபதி. பெரும்பாலும் பாருங்கள், உங்களுக்கு தாய்மாமன்லாம் செட் ஆக மாட்டாங்க. பெரும்பாலும் பாருங்கள், திருமண வாழ்க்கையை ஒரு லைஃப்க்கு அப்புறம் 2 அப்படிலாம் சொல்லலாம். ஸோ இந்த புதன் தான் உங்களை இந்த மாதிரிலாம் கெடுத்து விடுறது. இந்த புதன் என்னென்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மீனத்தில் ரேவதி 1 2 3 4 கொடுத்து வச்சுருக்காருங்க. ஓ, நீ இங்கே தான் இருக்கியா? அப்படி நீ இங்கே தான் இருக்கா? அப்போ மீனராசிக்காரங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வேணாம்ப்பா, சந்தோஷம், உன் நட்பே எனக்கு வேணாம், உங்கள் பொங்கச்சோறு வேணாம், உங்கள் எதுவும் வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மீனராசிக்காரர்கள் உங்களுக்கு செட் ஆக மாட்டார்கள். அதே பாருங்கள், அப்படியே நீங்கள் கடகத்தில் பார்க்கும்போதும் உங்களுக்கு ஆயில்யம் 1 2 3 4 புதன் கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி விருச்சிகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்ட 1 2 3 4 புதன் சாரம் கொடுத்துருக்காரு. இந்த புதன் நட்சத்திர பரல் கொடுத்த யாருமே உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. ரைட். அப்போது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒத்து வரும் ராசிகள் என்னென்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், நெருப்பு ராசிக்கு ரொம்ப க்ளோஸான ராசியாக எது இருக்க முடியும்? காற்று பட்டாதான் நெருப்பு வளரும் என்பதால், அப்போ காற்று ராசி எது? கும்பராசி, மிதுன ராசி, துலாம் ராசி. இது 3 தான் காற்று ராசிகள். இப்போ கும்பத்தில் யார் இருக்கா என்று பார்த்தீர்களானால், புரட்டாதி 1 2 3 குரு இருக்கிறார். ஏன் நட்புங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன். நீங்கள் தனுசு இல்லையா? தனுசுங்கும் போது ராசி அதிபதி குரு இல்லையா? அவர் பாருங்கள் சாரம் கொடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி மிதுனத்தில் பாருங்கள், புனர்பூசம் 1 2 3 நட்சத்திர பரல் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி துலாத்தில் பாருங்கள், விசாகம் 1 2 3 சாரம் கொடுத்துருக்காரு, இந்த நட்சத்திர பரல் கொடுத்துருக்காரு என்பதால் உங்களுக்கு செட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு ராகு ரொம்ப செட் ஆகும். ஏன்னா அவர் எதையும் விரித்து சொல்கிறது ராகுவுடைய குணம் என்பதால் உங்களுக்கு கும்பத்தில் சதயம் 1 2 3 4, அதே மாதிரி மிதுனத்தில் திருவாதிரை 1 2 3 4, அதே மாதிரி சுவாதி 1 2 3 4, இதில் துலாமில். ஆக உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான 3 ராசி எதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? கும்பம், மிதுனம், துலாம். இது 3 தான் உங்களுக்கு செட் ஆகும். அப்போது உங்களோட ஜென்ம எதிரி யாருங்க? உங்கள் ஜென்ம எதிரி யார்? தனுசுக்கு ஜென்ம எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், மிதுனம், கன்னி. அது என்ன காரணம்? ரிஷபம் உங்களுக்கு 6க்குடைய சுக்கிரன் என்பதால் அது உங்களுக்கு செட் ஆகாது. மிதுனம் 7க்குடைய பாதகாதிபதி புதனுடைய ஒரு ராசி என்பதால் அது உங்களுக்கு செட் ஆகாது. கன்னியும் உங்களுக்கு செட் ஆகாது. ஆக இதுதான் உங்களுடைய ஜென்ரலான அமைப்பு. அப்போ திருமண வாழ்க்கை, நான் யாரை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள் குருஜி அப்படின்னா, மேஷம், துலாம், இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு அது 11 கூடையவன், இது 5 கூடையவன் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாம். நெருப்புக்கு நெருப்புங்கிற கான்செப்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஆக இப்போ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், ஒரு சம்மரைஸாக சொல்கிறேன். தனுசு ராசி மிகவும் ஒத்து வர ராசி. நீங்கள் நெருப்பு ராசி என்பதால் உங்களை போன்றவே நெருப்பு ராசி ஆகப்பட்ட மேஷமும் சிம்மமும் உங்களுக்கு க்ளோஸுங்க. நீங்கள் யார் ஒத்து வராது என்றால், நீங்கள் நெருப்பு ராசி என்பதால் உங்களுக்கு தண்ணீர் ராசிகள், தண்ணி பற்றா நெருப்பு அணைஞ்சிரும் என்பதால் மீனமும் கடகமும் விருச்சிகமும் செட் ஆகாதுங்க. அடுத்து நட்பு ராசி, நெருப்பு காற்று பட்டா வளரும் எனும் கான்செப்டில் கும்பமும் மிதுனமும் துலாமும் உங்களுக்கு நட்பு ராசி. யார் ஜென்ம எதிரி? பாதகாதிபதி புதன் என்பதால் உங்களுக்கு மிதுனமும் ரிஷபமும் கன்னியும் உங்களுக்கு ஜென்ம எதிரி. யாரை கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருப்பீங்க? மேஷத்தையும் துலாத்தையும் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருப்பீங்க. இப்போது ஐயோ, இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது குருஜி. என்ன ப்ராப்ளம்? நீங்கள் சொன்ன மேட்சிங்கில் சில மேட்ரஸ் மிஸ் ஆகுது. நம்ம பார்ட்னர் நீங்கள் சொன்ன அந்த நெகட்டிவ் ராசியில் ஒன்று ராசியாக இருக்கார். நம்மளுடைய பிஸ்னஸ்ஸு துவங்கி வச்ச பணம் கொடுக்குற ஃபினான்சியர் இந்த ராசியில் இருக்கார். அப்போ பணம் வராது, அவ்வளோதானா என்று நீங்கள் நினைக்கிறீங்க. காது கேட்குது.
சில பேர் நிறைய பேர் உங்கள் வாழ்க்கை துணையை நினச்சிக்கிறீங்க. இப்போ தான் புரியுது நமக்குள்ளே ஏன் சண்டை வருதுன்னு இப்போ தான் புரியுது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுகிறேன். உங்களுடைய சொந்த ஜாதகம் மட்டும்தான் அதற்கு சரியான தீர்வு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் ஜாதகத்தோடு செக் பண்ணி பாருங்கள். அதற்குரிய கரெக்டான சொல்யூஷன் என்னால் தர முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் டக்கல் புக்கிங் நீங்கள் எடுங்க, அதுதான் உடனடியாக கனெக்ட் பண்ண முடியும். நிறைய அழைப்புகள் வர்றதுனால நீங்கள் ப்ரிஃபரபிளி யூ கேன் சூஸ் த டெக்கல் சிஸ்டம்ஸ். ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த திரையில் இருக்கிற QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஐபிசி வாட்ஸ்அப் சேனல் கனெக்ட் ஆகிடும். தொடர்ந்து எங்களுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். The Chennai Silks in Mega Summer Sale.